எறா வாங்குனா தொக்கு மட்டும் தாங்க செய்வோம். குழம்புலாம் வைக்க மாட்டோம். எத்தன பேர் வீட்ல இப்படி? எங்க வீட்ல இப்படிதாங்க. எப்போ எறா வாங்குனாலும் தொக்கு தான் செய்யணும். அதுவும் இப்படி தான் செய்யணும்னு எங்க வீட்ல ரூல். பேசிக் இன்கிரீடியன்ட்ஸ் தான். சட்டுன்னு வேலை முடிஞ்சிரும். ஈஸியாவும் செஞ்சிடலாம். ஒரு கடாயில 4 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. 5 பெரிய சைஸ் வெங்காயத்த பொடி பொடியா கட் பண்ணி அதுல சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். ஒரு 5 நிமிஷம் போல வெங்காயத்த வதக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்ணாடி பதம் மாதிரி வந்துரும். இந்த பதத்துக்கு வந்தவுடனே 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் இதுவும் போட்டு பெரட்டிட்டு 1/4 கப் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிடுங்க. இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிறதுக்காக தான் இந்த தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த தண்ணி நல்லா சுண்டின உடனே இந்த ப்ரான் எல்லாம் போட்டுருங்க. ப்ரான் போடும்போது கொஞ்சம் தண்ணி கூட இருக்கவே கூடாது. தண்ணி நல்லா சுண்டின உடனே இந்த ப்ரான்லாம் போட்டு ஒரு வதக்கு விட்டுட்டு 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுட்டு கருவேப்பிலை போட்டு மூடி போட்டு வேக வச்சிருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் இருக்க தண்ணியே கொஞ்சம் வெளியில் வந்துடும். அதோட ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா பெரட்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ப்ரான் தொக்கு ரெடி ஆகிடும். இந்த எறா தொக்கு ரெடியான உடனே சுட சுட சாதத்தை இதுலேயே போட்டு பெரட்டி சாப்பிடுங்க. அல்டிமேட்டாக இருக்கும்.